தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட விமர்சனம். டூரிஸ்ட் ஃபேமிலி கேட்கவே அந்த சம்மரில் நிறைய பேர் நாமெல்லாம் ஏதோ கோடை வச ஸ்தலங்களை நோக்கி அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலகிரி தொடங்கி ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டின்னு போவோம். இன்னும் சில பேர் இப்போதைக்கு காஷ்மீர் போக முடியாது, சில பேர் போவாங்க. ஏன்னா இப்போதைக்கு காஷ்மீர்னாலே ஒரு அச்சம் நிலவுது இல்லைங்களா. ஆனால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் நம்மளை ஒரு ட்ரிப் அழைச்சிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. ஆனால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான கதை அகதிகளோட கதை. இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரத்துக்கு வர்ற ஒரு ஃபேமிலி, அதுதான் சசிகுமார் ஃபேமிலி. சசிகுமார் சிம்ரன் ஃபேமிலி. அவங்க ராமேஸ்வரத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வராங்க. வர்றப்போ அவங்க தான் ஏதோ தவறு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒரு பாம்பு வெடிக்குது. அதுக்கு காரணம் இவங்க தான் ஒட்டுமொத்த போலீஸும் களமிறங்குது. இங்கே சென்னையில் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை, சுற்றத்தையும் நட்பையும் பேணி பாதுகாத்து ஒரு அதாவது அது வரைக்கும் நம்ம சிட்டி லைஃப் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. சிட்டியில் ஒருத்தர் பேசிக்க மாட்டோம், பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியாது. சசிகுமார் இங்கே வந்த பிறகு ஒரு வேலையை தேடிக்கிட்டு, அதுவும் எதிர் வீட்லேயே MS பாஸ்கர் வீட்டில் டிரைவர் வேலையை தேடிக்கிட்டு அந்த ஏரியா அந்த காலனியே உண்ணாக்குறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை ஒரு ஒரு இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்னு நினைக்கிறப்போ போலீஸ் அட்டாக் பண்ணுது, தேடி பிடிச்சிடுது அவங்க இருக்கிற இடத்த. ஆனா தப்பே பண்ணாத அவருக்கு தண்டனை கிடைத்ததா, அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் தண்டனை கிடைச்சதா, இல்ல அவர் தொடர்ந்து இங்க வாழ்ந்தாரா, இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தோட டைட்டிலுக்கு இருப்போ வேற நாட்டுக்கு ஏதாவது கிளம்பி போனாரா அப்படிங்கிறதான். இவங்களுக்கு உதவுற ஒரு மச்சான் கேரக்டர்ல யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு. உண்மையா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு டிஃப்ரெண்டான கதை. படத்துல நிறைய கிளைக்கதைகள் இருக்குது. அதனால சின்ன ஒரு குழப்பம், இதெல்லாம் தேவையா, இவ்வளோ இந்த கதையை நேரடியா இப்படி போயிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டாலும் அயோத்திக்கு அப்புறம் இதுல சசிகுமார் உண்மையா அருமையா நடிச்சிருக்கிறார். அயோத்தி மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நம்ம சூரி கூட ஒரு படம் நடிச்சாருங்களா, கருடனா, அந்த படம். இந்த 2 படங்களுக்கு அப்புறம் பிரமாதமான சசிகுமாருக்கு இப்போ வெற்றி முகமா இருக்கும்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி உண்மையா வெற்றி முகமா தெரியுது. தர்மதாஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல சசிகுமார் முதல்ல பேசுனா இலங்கை தமிழர்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவர் பயப்படுறதும், அப்புறம் மனுஷனோட வாழ்க்கையோட என்ன இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற வாழ்க்கையோட என்ன இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்து பேசி எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதும். அதாவது இந்த வசிக்கிற ஏரியாவில் ஒரு காலனியில் வசிப்பாங்க, அதாவது ஒரு வேளச்சேரி, பள்ளிக்கரணை மாதிரி மடிப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு காலனியில் வச்சுப்பாங்க. எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாரு. வசந்தி அவருடைய மனைவியா சிம்ரன். சிம்ரன் கூட சசிகுமார் ஜோடியா, சசிகுமார் கூட சிம்ரன் ஜோடியாங்கிற லெவலில் படத்தில் ரொமான்ஸும் இல்லாமல் இல்லை. உண்மையாக அந்த அந்த ஏஜுக்குள்ள 2 பசங்க, தோளுக்கு உயர்ந்த பையன் ஒருத்தன் மார்பளவு பையன் ஒருத்தன், 2 பேரையும் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற ரொமான்ஸ். மிதுன் ஜெய்சங்கர், நிதுஷன் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் அந்த பையனை நல்லா நடிச்சிருக்காப்புல. இன்னொரு பையனா கமலேஷ் ஜெகன், அந்த பையன் தான் முள்ளி அப்படிங்கிற கேரக்டரில் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு. யோகி பாபு பிரகாஷ் அப்படிங்கிற மச்சான் கேரக்டர்ல அசத்தெல்லாம் இவங்களுக்கு அப்பப்போ உதவிட்டு திடீர்னு காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி வர்றாரு லாஸ்ட்ல. MS பாஸ்கர் ரிச்சர்டுங்கிற ஒரு இறுக்கமான ஒரு முதலாளித்துவம் மனநிலையில் இருக்கிறத எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட யாராவது பொய் சொன்னா அவருக்கு பிடிக்காதுங்கிற ஒரு சீன்ல வெளிப்படுத்தி இருக்கிறது பிரமாதமா இருக்குது. அதே மாதிரி போலீஸ் சசிகுமாரை தேடுற முதல்ல சசிகுமாரை லூஸ்ல விட்டுட்டு அப்புறம் ராமேஸ்வரத்துல இருந்து தேடி வர்ற போலீஸ் அதிகாரியா ரமேஷ் திலக், ஏட்டா பைரவன் கேரக்டர்ல பக்ஸ் பகவதி பெருமாள், இங்க சென்னையில இவரை குடி வைக்கிற இன்ஸ்பெக்டரா அருமையா நடிச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுல அவர் தான் ஓனரு. நான் இவங்களை இலங்கை தமிழர் இருக்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு 2ஆம் கட்ட இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கோங்களேன். காமெடியில கலக்கி இருக்கிறாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா மலையாளின்னு நினச்சி இந்த ஃபேமிலியை அங்கீகரிக்கிறது, ஆதரவு தர்றது. அப்புறம் இவங்களை போலீஸ் தேடி வந்த பிறகு வாயமுடி மௌனியா இருக்கிறது. இளங்கோ குமாரவன் அவர் ஒரு கேரக்டர். அவருடைய மனைவியா ஸ்ரீஜா ரவி, மங்கையர்கரசிங்கிறது. அது ஒரு உருக்கமான ஒரு ஸ்டோரி. அந்த மாதிரி கிளை கதைகள், கிளை ஸ்டோரி தான் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தது. ஆனால் அதுவும் படத்தோட ஓட்டத்தில் பெருசா பாதிப்பா தெரியல. யோகலட்சுமி குரல்ங்கிற அந்த கேரக்டர்ல வர அந்த பெண் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதை இலங்கை தமிழர்களை நம்ம இந்திய அரசாங்கமும் நம்மளும் எப்படி ட்ரீட் பண்றோங்கிறத பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னதுல வெற்றி பெற்று இருக்குது. ஆமா, இன்னைக்கு நம்ம ஊர்ல போர் ஆரம்பிச்சதுன்னா, இப்ப கூட பாகிஸ்தானோட போர் நடக்கணும் எல்லாரும் அவளோட இந்த மாதிரி போர் வந்ததுன்னா நாமளும் நாளை அகதி தான் அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா இந்த மாதிரி அகதிகளுக்கும் நாம எப்படிப்பட்ட வாழ்வை தரணும்னு நினைப்போங்கிறத அழகா சொல்லியிருக்கிறதுல இந்த படம் வெற்றி பெற்றிருக்குது. இயக்குனர் ரொம்ப சின்ன பையன், ஒரு குடிகாரன் கேரக்டர்ல இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அபிஷன் ஜீவின் உண்மையா அருமை. இவ்வளோ அதாவது குருவி தலையில பணங்கா வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பசங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சா. ஆனா இது பாத்தீங்கன்னா உண்மையா இந்த குருவி அவ்வளவு பெரிய இந்த படங்கிற இந்த
டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தை தன் தலையில பிரமாதமா சுமந்துருக்குது. அதை சொல்லணும். இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல. சில இடங்கள்ல டிராமாவாகவும் இருக்குது. ஆனா இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும். இந்த படத்துக்கு ஷான் ரோல்டோட இசை பக்கா பலமா இருக்குது. பரத் விக்ரமனோட படத்தொகுப்பும் இந்த கிளை கதைகள்ல இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனாலும் இப்பவே சிறப்பாக தான் இருக்குது. அரவிந்த் விஸ்வநாதனோட ஒளிப்பதிவு, நவா ராஜ்குமாரோட ஆடை வடிவமைப்பு, ராஜ்கமலோட கலை இயக்கம், இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். மொத்தத்துல சசிகுமார் தர்மதாசா நடிக்கல, வாழ்ந்திருக்கிறாரு இலங்கை அகதியா. அதே மாதிரி தான் சிம்ரன் வசந்தியா வாழ்ந்திருக்காங்க. இந்த பசங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து $1 மில்லியன் ஸ்டுடியோஸும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்டும் இணைந்து தயாரித்து வழங்கி இருக்குது. உண்மையாவே டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன ஒன்று, நம்மளோட ஒரே ஒரு சின்ன ஒரு சஜெக்ஷன் இந்த படத்துக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே இனிமேல் நீங்கள் வாழக்கூடாது, இலங்கை அகதி, நீங்கள் ஃபோர்ஜரியாக சர்டிஃபிகேட், ஆதார் கார்டுலேருந்து லைசன்ஸ்லேருந்து உண்டு பண்ணிருக்கீங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வேற நாட்டுக்கு உங்களை கடத்திருந்தா டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற பேருக்கு ஏற்றபடி இருந்திருக்கும். அது இன்னும் ஈவருக்கு மற்ற தனமாக இருந்திருக்குங்கிறனால டேரக்டர் விட்டுருப்பார் போல் இருக்கு. ஆனாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த கோடையில் டூரிஸ்ட் போக முடியாதவங்க போகிறவங்க எல்லோருமே கவர்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7.5 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.